ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:26. உங்கள் நிலத்தின் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். ஆமா, உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலன். இந்த முதற் பலனை குறித்து இந்த அதிகாரத்தில் நிறைய விஷயம் பார்க்கலாம். முதற் பலன் ஃபர்ஸ்ட், உங்க நிலத்துல விளைஞ்ச முதற் பலன். கவனிங்க, ஏன் அந்த முதற் பலன்? அது பெரிதானதோ சிறிதானதோ முதல்ல விளைஞ்சது அது தேவனாகிய கர்த்தருக்கு. இது நல்ல பழக்கம். ஏன் அப்படி விரும்புறாருன்னா, அதுல தான் அவருக்கு மகிழ்ச்சி. அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. என் மகன் என் மகள் முதற் பலனை எனக்கு கொடுக்குறா அப்படின்னா, எனக்கு முதல் மரியாதை கொடுக்குறா, முதல் கனத்தை கொடுக்குறா அப்படிங்கிற அர்த்தம். அந்த பொருள் சின்னதோ பெருசோ, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா செடியோ இல்லை பனைமரமோ தென்னை மரமோ இல்லை மாமரமோ அங்கே முதல் காய் காய்ச்சிருக்கும். எப்பயுமே அந்த முதல் காய் சாப்பிட்றதுன்னு பிள்ளைகளுக்கு ஆசையாக இருக்கும். இல்லை அங்கே வீட்டில் அது பெருசோ சின்னதோ பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி இல்லை. அதை பார்த்த உடனே முதல்ல பறித்து சாப்பிடணும் போல தோணும். ரட்சிக்கப்படாத வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல இது பண்ணதை அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க துருன்னு அப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் சில இந்துக்கள் வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பண்டிகை நாட்களில் அவங்க சமையல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. யாரையும் எச்சப்பட விட மாட்டாங்க. ஏன் அவங்க டேஸ்ட் கூட பார்க்க மாட்டாங்க. சர்க்கரை இருக்கா, இனிப்பு இருக்கா, இல்லை உப்பு இருக்கா, எதையுமே பார்க்க மாட்டாங்க. முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. பாருங்க எவ்வளோ கனம் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஏன் அது சாப்பிட்டா என்ன தெய்வ குத்தமாயிருமா? இல்லை இல்லை, முதல் மரியாதை கரெக்ட் தானே? அப்போ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் முதற் பலனை ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். முதல் பிறந்த குழந்தை நீங்க சொல்லணும், இது கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன். அது ஆணோ பெண்ணோ கர்த்தருடைய பணிக்குன்னு நீங்க பொருத்தனை பண்ணுங்க. இல்லை, நல்ல பழக்கம். இன்னொன்று, முதல் சம்பளம் இது யாருக்கு? கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, வீடு கட்ட ஆசைப்படுறீங்களா? முதல்ல நான் வீடு கட்டணும். முதல்ல ஆலயம் கட்டுறதுக்கு இல்லை ஆலய விஸ்தார பணிக்கு முதல்ல கொடுங்க, அப்புறமா வீடு கட்டுங்க. நீங்க கட்ட தேவையில்ல, கர்த்தர் உங்க வீட்டை கட்டி கொடுங்க. எஸ், இதெல்லாம் முன்மாதிரி. முதல்ல ஃபர்ஸ்ட் பண்டிகை காலங்களில் முதல்ல போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் போய் அவங்க வீட்டுக்கு ட்ரெஸ் முதல்ல ஆலயத்தின் பணிக்கு முதல்ல கொடுங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை நிறைவாக வந்து சேர்ந்துடும். யாரும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. முதல்ல ஆலயத்துக்கு உண்டானதை முதல்ல கொடுங்க. முதல்ல ஆலயத்துக்கு, பண்டிகை செலவுக்கு பண்டிகைக்குன்னு முதல்ல ஆலயத்துக்கு கொடுங்க. அது நல்ல பழக்கம். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நிரம்பி வழிஞ்சிடும். முதல் சம்பளம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? முதல் சம்பளம் செல்ஃபோன், ரெண்டாவது சம்பளம் பைக்கு, மூணாவது சம்பளம் ஊரை சுத்த. இல்லை, மிச்சம் மீதி இருந்தால் சபைக்கு. முதல் சம்பளம் அது குறைவானதோ குறைவானது. எத்தனை லட்சம் லேண்டு விற்கிறீங்க, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, முதற் பலன் எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னா முதல்ல ஒரு காணிக்கை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்க. என்னடா பணத்தை பற்றியே பேசுகிறார்? நான் சொல்ல, இது நல்லது, நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் அனுபவித்து பேசுகிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆலயத்திற்கு முதல்ல அங்கே கொண்டு வாங்க. முதல்ல அங்கே படைத்திடுங்கள். கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு முதல்ல கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற பணத்தை முதல்ல ஒரு காணிக்கை கொண்டு சபைக்கு வைங்க. என்ன பாஸ்டர், செஞ்சு பாருங்க. வீடு கட்டுறதுக்கு முதல்ல
கல்யாணம் செலவு பண்ணி பாருங்களேன். அப்புறம் பாருங்க, உங்க லைஃப்ல கர்த்தர் குறைய வைக்க மாட்டார். இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிளஸ்ஸிங். அது ஒரு வகையான ஆசீர்வாதம். இப்படி செஞ்சாதான் ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் கிடையாது. வேதம் ஒரு இம்பார்ட்டண்ட்டை சொல்லுது, ஒரு போதிக்குது வேதம். கனம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கனம் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இப்படித்தான், நான் அப்படி சொல்லி தரல, நான் அப்படி சொல்லி தர மாட்டேன். நீங்க செய்யறதும் செய்யாத உங்க விருப்பம். கர்த்தர் கொடுப்பார், கொடுத்தாதான் கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தரோட உற்சாகமாய் கொடுக்கணும். கர்த்தர் பிரியமா இருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்காக பிரியமா இருக்க மாட்டார்லாம் கிடையாது. அதனால நீங்க எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், நீங்க எப்படி தேவனை கனம் பண்ணுகிறீர்கள், எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் உங்களை பார்ப்பார்? இதுதானங்க ஆண்டவர் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆண்டவர் பேச கேட்க முடியுதா? எப்பயுமா கேட்க முடியுதா? கேட்க முடியாது. எப்பயாவது ஒரு டைம் சொப்பனங்கள், தரிசனங்கள், இல்லை சபையில் பேசுறது, இவ்வளோதானே. அப்போ நீங்க தேவன் பேரில் இருக்கிற அன்பை எப்படி விளங்க பண்றீங்க? இப்படிலாம் சில காரியங்களை செய்யும்போது தான் அதை விளங்க பண்றீங்க. அல்லேலூயா. சில வசதி படைத்தவங்க கூட சரி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகளுக்கு, ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு, ஒரு சபையில் இருக்க ஒரு விசுவாசிகள் ஏதோ ஒன்று செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்க, தெரியுமா? இதெல்லாம் முதற் பலனை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. முதலாவது தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. இந்த எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திராங்க. முதற் பலன்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல படைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிராமங்கள்ல அந்த நெல்மணிகளை கொண்டு வராங்க, பழங்களை கொண்டு வராங்க, காய்கறிகளை கொண்டு வந்து ஆலயத்துல கொடுக்குறாங்க, ஆடுகளை, கோழிகளை, இப்படி நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவரே, உற்சாகமா முதல் சம்பளத்தை கொண்டு இவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை சரியாக அறிந்து சரியாக புரிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களை ஆண்டவரே வேதத்தில் எங்களை பழக்குவீங்க ஆண்டவரே, சத்தியத்தில் எங்களை பழக்குவீங்க ஆண்டவரே. ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய குடும்பமாக, ஆவிக்குரிய சந்ததியாக நாங்கள் எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.